வணக்கம். இன்றைய முக்கிய நிகழ்வுகள். கோவிலில் பால்குட ஊர்வலத்தில் பெயிண்டர் வெட்டி படுகொலை. 5 பேர் கொண்ட கும்பலுக்கு போலீஸ் வலைவீச்சு. ஆன்லைன் வர்த்தகம் மூலம் தனியார் நிறுவன ஊழியரிடம் 35 லட்சம் ரூபாய் மோசடி. சைபர் கிரைம் போலீசார் விசாரணை. சித்ரா பௌர்ணமி விழா எதிரொலி. கிடுகிடுவென உயர்ந்த பூக்களின் விலை. அதிகரிக்கும் கோடை வெயிலால் விரிச்சோடிய கடற்கரை. படுஜோராக விற்பனையாகும் தர்பூசணி பழங்கள். இனி வருவது விரிவான நிகழ்வுகள். புதுச்சேரி பெரியார் நகரில் அமைந்துள்ள கங்கையம்மன் கோயில் பால்குடம் ஊர்வலத்தில் பெயிண்டர் வெட்டி கொலை செய்யப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இது தொடர்பாக தப்பி ஓடிய 5 பேர் கொண்ட கும்பலை போலீசார் தேடி வருகின்றனர். புதுச்சேரி பெரியார் நகர் கங்கையம்மன் கோவில் பாலபிஷேகம் ஊர்வலம் இன்று நடைபெற்றது. ஊர்வலம் முடிந்து அபிஷேகத்துக்காக ஏராளமான பக்தர்கள் கோவிலில் திரண்டு இருந்தனர். அப்போது அங்கு வந்த 5 பேர் கும்பல் பெரியார் நகர் பகுதியை சேர்ந்த ருத்ரேஷ் வயது 25 என்பவரை சராமாரியாக கத்தியால் வெட்டியது. இதில் சம்பவ இடத்திலே ரத்த வெள்ளத்தில் மயங்கி விழுந்த ருத்ரேஷ் துடிதுடித்து இறந்து போனார். இது குறித்த தகவல் அறிந்தவுடன் உருளம்பேட்டை போலீசார் விரைந்து சென்று உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்கு கதிர்காமம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இதையடுத்து உருளம்பேட்டை போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தினார். விசாரணையில் ருத்ரேஷுக்கும் அப்பகுதியை சேர்ந்த ஈஸ்வர் கௌதம் கும்பலுக்கும் முன்விரோதம் இருந்து வந்ததும் இந்த முன்விரோதம் காரணமாக ருத்ரேஷ் கொலை செய்யப்பட்டு இருப்பது தெரிய வந்தது. தப்பி ஓடிய 5 பேர் கொண்ட கும்பலை தனிப்படை அமைத்து போலீசார் தேடி வருகின்றனர். புதுச்சேரியை சேர்ந்த தனியார் நிறுவன ஊழியரிடம் ஆன்லைன் வர்த்தகம் மூலம் ரூபாய் 30 லட்சம் மோசடி செய்யப்பட்டுள்ளது. சித்ரா பௌர்ணமி முன்னிட்டு புதுச்சேரி பெரிய மார்க்கெட்டில் பூக்களின் விலை கிடுகிடுவென உயர்ந்துள்ளது. புதுச்சேரியில் சென்ற வாரம் மல்லி கிலோ ரூபாய் 320க்கும், முல்லை அரளி 1 கிலோ ரூபாய் 200க்கும், சாமந்தி 1 கிலோ ரூபாய் 320க்கும், பன்னீர் ரோஸ் கிலோ ரூபாய் 240க்கும் விற்பனை செய்யப்பட்டது. இந்நிலையில் சித்ரா பௌர்ணமியை முன்னிட்டு பெரிய மார்க்கெட்டில் மல்லி கிலோ ரூபாய் 400க்கும், முல்லை அரளி கிலோ ரூபாய் 300க்கும், சாமந்தி கிலோ 600க்கும், பன்னீர் ரோஸ் கிலோ 400க்கும் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. இது குறித்து பெரிய மார்க்கெட் வியாபாரிடம் கேட்டபோது கடந்த வாரம் பூக்களின் விலை கடும் வீழ்ச்சி அடைந்தது. பூக்களின் விற்பனை மந்தமாகவே இருந்தது. இதனால் வியாபாரிகள் கடும் வேதனை அடைந்தனர். இந்நிலையில் சித்ரா பௌர்ணமியை முன்னிட்டு பூக்களின் விலை கிடுகிடுவென உயர்ந்துள்ளது என்றனர். போன வாரம் சாமந்தி 80 ரூபா 1/4 கிலோ வித்துச்சு. ரோஜா 70 ரூபா, பன்னீர் ரோஸ் அதுமாரி 60 ரூபான்னு வித்துச்சு. சித்ரா பௌர்ணமினால சாமந்தி 70, ரோஜாவும் 60 ரூபா அதுமாரி வித்துன்னு இருக்கு. மல்லி 80 ரூபா 100 ரூபான்னு வித்துன்னு இருக்கு. பூ குறையலாம் ஏறலாம், அது ஒவ்வொரு நாள் பொறுத்து அது வியாபாரம். ரேட்டு கம்மியாக இருக்குது. ஒரு வாரம் முன்னாடி சாமந்தி 100 ரூபா போச்சு. இன்னைக்கு 30 ரூபா கம்மியாக இருக்குது. 70 ரூபா சாமந்தி. பன்னீர்லாம் இப்போ ஏன்னா சாமந்தி இப்போ சீசன் முடியறதுனால சாமந்தி விலைலாம் எடுக்கலாம். அதனால் இந்த விசேஷ டைமு அதனால் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. அதனால் மக்கள் கொஞ்சம் வாங்கிறதுக்கு கொஞ்சம் சிரமப்படுறாங்க. எல்லா பூ ரேட்டே இருக்குது. வெயில் நாள் சாமல் சீசன் ஆகிறதுனால பூ ரேட்டில் ரொம்ப அதிகமாக இருக்குது. இது என்னைக்கு குறையும்? எப்போ குறையுது? சாமல் சீசன் கிடையாது. சீசன் அப்பதான் குறையும். நல்ல முடிவுகளை கொடுக்கின்ற வாக்காளர்களுக்கு நன்றி என தேர்தல் முடிவுகள் வெளியாவதற்கு முன்பு நன்றி தெரிவித்த புதுச்சேரி காங்கிரஸ் வேட்பாளர் வைத்திலிங்கம். புதுச்சேரியில் மக்களவைத் தேர்தலுக்கான வாக்குப்பதிவு கடந்த 19ஆம் தேதி எந்தவித அசம்பாவிதமும் இன்றி நடந்து முடிந்தது. இந்த தேர்தலில் 8,07,724 பேர் வாக்கு செலுத்தி உள்ளனர். மொத்த 79% ஆகும். இந்த நிலையில் பதிவான வாக்குகள் ஜூன் மாதம் 4ஆம் தேதி எண்ணப்பட உள்ளது. இந்த நிலையில் நல்லதொரு முடிவினை கொடுத்த வாக்காளருக்கு நன்றி என்று காங்கிரஸ் கட்சியின் வேட்பாளர் வைத்திலிங்கம் வாக்காளருக்கு நன்றி தெரிவித்து வீடியோ ஒன்றை பதிவிட்டுள்ளார். அந்த வீடியோவில் புதுச்சேரியில் நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் வாக்களித்த அனைவருக்கும் மேலும் நல்லதொரு முடிவை வழங்க வேண்டும் என்று வாக்களித்த வாக்காளருக்கும் தனது நன்றியை தெரிவித்துக் கொள்வதாக குறிப்பிட்டுள்ளார். மேலும் இந்த தேர்தலில் தனக்கு போட்டியிட வாய்ப்பு அளித்த காங்கிரஸ் கட்சியின் தலைவர் மல்லிகார்ஜுனா கார்கே, ராகுல் காந்தி, சோனியா காந்தி உள்ளிட்டவர்களுக்கும், கூட்டணியில் இடம்பெற்றுள்ள திமுக தலைவர் ஸ்டாலின் மற்றும் புதுச்சேரியை சேர்ந்த திமுக அமைப்பாளர் சிவா உள்ளிட்ட பல்வேறு கூட்டணி கட்சியின் நிர்வாகிகளுக்கும், காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த அனைத்து பிரிவு நிர்வாகிகளுக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்வதாக அந்த வீடியோ பதிவில் கூறியுள்ளார். புதுவை நாடாளுமன்ற வாக்காளர் பெரியோர்களுக்கு என்னுடைய முதற்கண் வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த நடந்து முடிந்த 2024ஆம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலில் வாக்களித்த அனைத்து வாக்காளர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன்.
இந்த கடமையானது வாக்காளருடைய கடமை. இந்த தேர்தலை நன்றாக நடத்த வேண்டும், சிறப்பான முடிவை தர வேண்டும் என்று முடிவெடுத்து தந்திருக்கக்கூடிய நல்ல முடிவுகளை தந்திருக்கக்கூடிய வாக்காளர்களுக்கு என்னுடைய முதற்கண் நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றேன். அதே போல என்னை இந்த தேர்தலில் போட்டியிடுவதற்கு வாய்ப்பளித்த மதிப்பிற்குரிய இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் மல்லிகார்ஜுன் கார்கே அவர்களுக்கும், இளம் தலைவர் ராகுல் காந்தி அவர்களுக்கும், அன்னை சோனியா காந்தி அவர்களுக்கும் என்னுடைய முதற்கண் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். அதே போல் புதுவையில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சியினுடைய நிர்வாகிகள், அமைப்பு ரீதியாக இருக்கக்கூடிய அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். மாநில மாவட்ட வட்டார தலைவர்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். அதே போல் எல்லா இடங்களிலேயும் இருக்கக்கூடிய சிறப்பு பிரிவில் இருக்கக்கூடிய அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். மாணவர் காங்கிரஸ், இளைஞர் காங்கிரஸ், சேவாதளம், மகிழா காங்கிரஸ், எஸ்சி பிரிவு தலைவர்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். அதே போல் தமிழகத்தினுடைய தனிப்பெரும் தலைவராக விளங்கக்கூடிய மதிப்பிற்குரிய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் மதிப்பிற்குரிய ஸ்டாலின் அவர்களுக்கும், அவரை சார்ந்த இங்கே இருக்கக்கூடிய புதுவையினுடைய எதிர்க்கட்சி தலைவராக விளங்கக்கூடிய சிவா அவர்களுக்கும், அவரோடு இருக்கக்கூடிய அனைத்து சட்டமன்ற உறுப்பினருக்கும், திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய நிர்வாகிகள் அனைவருக்கும் என்னுடைய முதற்கண் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். அதே போல் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தலைவர் அவர்களுக்கும் அவருடைய நிர்வாகத்திற்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தலைமைக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். அதே போல் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைமைக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். குறிப்பாக தமிழகத்தினுடைய தலைவராக விளங்கக்கூடிய திருமா அவர்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். அதே போல் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைமைக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சியினுடைய தலைமைக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். மனிதநேய மக்கள் கட்சியாக விளங்கக்கூடிய அவர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். எம்ஐஎம் கட்சியினுடைய நிர்வாகத்திற்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். மக்கள் நீதி மையத்தினுடைய தலைமைக்கும் இங்கே இருக்கக்கூடிய நிர்வாகிகள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றேன். அதே போல் ஆம் ஆத்மி கட்சியினுடைய தலைமைக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். இங்கே இருக்கக்கூடிய அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். அது மட்டும் இல்லாமல் பொது சேவையை இருக்கக்கூடிய நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய இந்த நேரத்தில் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்து வருகின்ற தேர்தல் முடிவு வந்தவுடன் மறுபடியும் உங்களை சந்திப்பேன் என்று கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். ஆரோவில் அருகே அமைந்துள்ள இடையாஞ்சாவடி வர்ணமுத்து மாரியம்மன் ஆலயத்தில் உலக நன்மை வேண்டி நடைபெற்ற 7ஆம் ஆண்டு 1008 பால்குட அபிஷேக விழாவில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு பால்குடம் சுமந்து ஊர்வலமாக வந்து சுவாமி தரிசனம் செய்தனர். புதுச்சேரி அடுத்த ஆரோவில் அருகே அமைந்துள்ள இடையஞ்சாவடி கிராமத்தில் அருள்மிகு ஸ்ரீ வர்ணமுத்து மாரியம்மன் ஆலயம் உள்ளது. இந்த ஆலயத்தில் சித்ரா பௌர்ணமி முன்னிட்டு 7ஆம் ஆண்டு பால்குட ஊர்வலம் மற்றும் அபிஷேகம் நடைபெற்றது. இதில் இடையஞ்சாவடி கிராமத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ பாலசுந்தர விநாயகர் ஆலயத்தில் சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டு பின்பு விநாயகர் கோவிலில் இருந்து 1008 பால்குடம் அபிஷேகம் முக்கிய வீதிகள் மற்றும் மாட வீதிகள் வழியாக வந்து ஆலயத்தை வந்தடைந்தது. ஆண்கள் மற்றும் பெண்கள் என சுமார் 1008 பக்தர்கள் பால்குடத்தை சுமந்து ஊர்வலமாக வந்து வர்ணமுத்து மாரியம்மனுக்கு பாலாபிஷேகம் செய்தனர். இந்த பாலாபிஷேகம் செய்வதால் அம்மன் குளிர்ந்து மனம் மகிழ்ந்து வெப்பம் தணிந்து அனைத்து மக்களுக்கும் நலமுடன் வாழ அம்மனின் அருள் கிடைக்கும் என கூறப்படுகிறது. பின்னர் அம்மனுக்கு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். புதுச்சேரியில் நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிட அதிமுக வேட்பாளருக்கு வாக்களித்த மக்கள் மற்றும் வேட்பாளரின் வெற்றிக்காக உழைத்த கழக நிர்வாகிகள் தொண்டர்களுக்கு அதிமுக சார்பில் நன்றி தெரிவித்துக் கொள்வதாக அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் தெரிவித்துள்ளார். புதுச்சேரி மாநில அதிமுக செயலாளர் அன்பழகன் வெளியிட்டுள்ள அறிக்கையில் நடைபெற்ற புதுச்சேரி நாடாளுமன்ற தேர்தலில் வாக்களித்த அனைத்து வாக்காளர் பெருமக்களுக்கும் அதிமுக சார்பில் நன்றிகள். கழக வேட்பாளராக தமிழ்வேந்தன் அவர்களை போட்டியிட அனுமதித்த மாண்புமிகு கழக பொதுச் செயலாளர் அவர்களுக்கும் மனமார்ந்த நன்றிகள். கழக வேட்பாளர் வெற்றிக்காக இரவும் பகலும் கடும் வெயிலிலும் தேர்தலுக்கு பணியாற்றிய மாநில கழக நிர்வாகிகளுக்கும் மாநில பிற அணி நிர்வாகிகளுக்கும் தொகுதி கழக செயலாளர்கள் மற்றும் தொகுதி கழக பொறுப்பாளர்கள் தலைமை பொதுக்குழு உறுப்பினர்கள் வார்டு கழக பொறுப்பாளர்கள் காரைக்கால்
காரைக்கால் மாவட்ட கழக அத்தனை பொறுப்பாளருக்கும், ஏனம் மாகிய பிராந்தத்தை சேர்ந்த கழக நிர்வாகிகளுக்கும், கழக கூட்டணி கட்சிகளை சேர்ந்த அத்தனை நண்பர்களுக்கும், குறிப்பாக கழக அடிமட்ட தொண்டர்கள் உள்ளிட்ட அனைவருக்கும் புதுச்சேரி அதிமுக சார்பில் நெஞ்சார்ந்த நன்றி கலந்த வணக்கங்களை அன்புடன் தெரிவித்துக் கொள்கிறேன் என கூறியுள்ளார். கோடை வெயிலின் தாக்கம் நாளுக்கு நாள் அதிகரித்து வரும் நிலையில் மக்கள் நடமாட்டம் என்று புதுச்சேரி கடற்கரை சாலை வெறிச்சோடி காணப்பட்டது. புதுச்சேரி மற்றும் தமிழகத்தில் கோடை வெயிலின் தாக்கம் நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது. புதுச்சேரியில் கடந்த சில நாட்களாக நிலவும் கடும் வெயிலால் வெப்ப காற்று வீசுகிறது. இதனால் மக்கள் அதிக அளவில் வெளியே வராமல் வீட்டிலே இருக்கின்றனர். இதனால் நகர வீதிகளில் மக்கள் நடமாட்டம் வெகுவாக குறைந்து காணப்படுகிறது. புதுச்சேரி கடற்கரை சாலையில் எப்போதும் உள்ளூர் மக்கள் மற்றும் புதுச்சேரி கடற்கரை சாலையில் எப்போதும் உள்ளூர் மற்றும் வெளியூர் சுற்றுலா பயணிகள் நிரம்பி காணப்படும். தற்போது வெயிலின் தாக்கத்தால் சுற்றுலா பயணிகள் வருகையின்றி கடற்கரை சாலை வெறிச்சோடி காணப்படுகின்றது. புதுச்சேரி நகரின் முக்கிய வீதிகளும் பிற்பகல் மக்கள் நடமாட்டமின்றி வெறிச்சோடி காணப்படுகின்றது. புதுச்சேரி மாநிலத்தின் வெயிலின் தாக்கம் அதிகரித்துள்ளதால் குளிர்ச்சியை தரக்கூடிய தர்பூசணி பழங்கள் விற்பனை அதிகரித்துள்ளது. புதுச்சேரியில் கடந்த சில நாட்களாக வெயிலின் தாக்கம் அதிகரித்து காணப்படுகிறது. இதன் காரணமாக பொதுமக்கள் வெளியே செல்ல முடியாமல் பெரும் அவதிக்கு உள்ளாகி வருகின்றனர். மேலும் மணல் காற்றும் அதிகமாக வீசி வருவதால் பொதுமக்கள் பெரும் அவதிக்கு உள்ளாகின்றனர். இந்த ஆண்டு வழக்கத்துக்கு முன்பாகவே வெயிலின் தாக்கம் அதிகரித்து உள்ள நிலையில் இயற்கை குளிர்பானங்கள், தர்பூசணி, பழச்சாறு, இளநீர் விற்பனை அதிகரித்து தொடங்கியுள்ளது. பொதுமக்களும் இயற்கை குளிர்பானங்களை அதிக அளவில் வாங்கி பருகி சூட்டை தணித்து வருகின்றனர். அந்த வகையில் புதுச்சேரி மாநிலம் முழுவதும் தர்பூசணி பழங்களில் விற்பனை அதிகரித்துள்ளது. ஆங்காங்கே சாலையோரத்தில் தர்பூசணி பழங்கள் குவிக்கப்பட்டு விற்பனை நடைபெற்று வருகிறது. மேலும் தர்பூசணி ஜூஸும் மற்றும் அதிகம் வாங்கி பருகி வருகின்றனர். 1 கிலோ தர்பூசணி பழம் 10 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகின்றது. இந்த தர்பூசணி பழங்களை மக்கள் அதிக அளவில் வாங்கி செல்கின்றனர். வெயில் அதிகமாக இருக்குதுங்க ஒரு வாரமாக. அதனால் நான் பாண்டிக்கு போனவங்க கூட என்னுடைய வேலையை பாதியெல்லாம் நிறுத்திட்டு உடனே வந்தேன். வீட்டுக்கு தேவையான குளிர்ச்சியான பழம், தர்பூசணி பழத்தை வாங்கிறதுக்காக இங்கே வீட்டுக்கு வாங்கி போகிறேன் சார். வீட்டுக்கு வாங்கி போகிறேன். இதாங்க வெயில் கடுமையாக இருக்குது. வெயில் அதிகமாக இருக்கிறதுனால இந்த தர்பூசணியை வாங்குகிறேன் சார். இது இல்லைன்னா குளிர்ச்சியான பழங்களை வாங்கி போய் நான் வீட்டுக்கு கொடுப்பேன். இளநீ எல்லாம் சாப்பிட்றது இன்னும் உடம்புக்கு நல்லது. அதுதான் சார், வேறு ஒன்றும் இல்லை. பழம் எல்லாம் தர்பூசணி இருக்குது. அங்கே பக்கத்தில் ஆப்பிள், சாத்துக்குடி, அது ஜூஸ் எல்லாம் வாங்கி போய் நாங்கள் சாப்பிட்றோங்க. வீட்டுக்கு தேவையானதெல்லாம் வாங்கி போகிறேன். பாண்டியிலேருந்து வரேன். முருங்கைப்பாக்கத்துக்கு நான் போயிட்டேன். வில்லியனூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட உதியம்பட்டு ஸ்ரீ முத்துமாரியம்மன் கோயிலில் ஆலய திருப்பணிக்கான அடிக்கல் நாட்டு விழா சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் சிவா துவக்கி வைத்தார். புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட ஓலியம்பட்டு பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ முத்துமாரியம்மன் கோவில் திருப்பணிக்கான அடிக்கல் நாட்டு விழா நடைபெற்றது. இதில் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் சட்டப்பேரவை எதிர்க்கட்சி தலைவருமான சிவா கலந்து கொண்டு அடிக்கல் நாட்டும் விழாவுக்கு பணிகளை பூமி பூஜை செய்து தொடங்கி வைத்தார். இதனைத் தொடர்ந்து சட்டமன்ற உறுப்பினர் சிவா ஆலய திருப்பணிக்காக ரூபாய் 1 லட்சம் நன்கொடையை ஆலய நிர்வாகிகளிடம் வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் ஆலய நிர்வாக அதிகாரி பர்குணன், ஊர் முக்கியஸ்தர்கள் மாரிமுத்து, திருவேங்கடம், பெருமாள், ஹரிகிருஷ்ணன், பாலு, விவசாய அணி குலசேகரன், இளையஞ்செழியன் பாண்டியன், மணிகண்டன், ரமணன், ஆனந்து, இரணியன், வேலன், காத்தவராயன், சேகர் முதலியோர் உள்ளிட்ட ஊர் முக்கியஸ்தர்கள் கலந்து கொண்டு திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். தொடர்ந்து விழாவில் கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் காலை உணவு வழங்கப்பட்டது. நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை ஆலய நிர்வாக அதிகாரி பல்ககுன்னன் மற்றும் ஊர் பொதுமக்கள் சிறப்பான முறையில் செய்திருந்தனர். 10,000 ரூபாய் மற்றும் 101 மூட்டை சிமெண்ட் மூட்டை நமது ஆலய திருப்பணிக்காக வழங்கப்படும் என்பதை அனைவரும் சார்பாக தெரிவித்துக் கொள்கிறோம். காட்டிற்குப்பம் அருகே உள்ள சுத்துக்கேணி பகுதியில் ஸ்ரீ சிவாலயம் நட்சத்திர ஆலயம் அடிக்கல் நாட்டு விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது.
புதுச்சேரி மாநிலம் காட்டேரிக்குப்பம் அருகே உள்ள சுத்துக்கிணி பகுதியில் ஸ்ரீ சிவாலயம் நட்சத்திர ஆலயம் அடிக்கல் நாட்டு விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. இதில் தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் இருந்து நூற்றுக்கணக்கான துறவிகள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். காலையில் கோமாதா சிறப்பு பூஜை நடைபெற்றது. இதில் தெய்வ தமிழிசை அறிஞர் திருமுறை கலைக்களஞ்சியம் முனைவர் திருவிடை மருதூர் சிவ நடராஜசேகர் பாடி சிறப்பித்தார். திருக்கைலாய பரம்பரை வேளாங்குறிஞ்சி ஆதீனம் குரு மகா சன்னிதானம் ஸ்ரீ சத்யநாராயண மகாதேவ தேசிக பரம்பரை சுவாமிகள், திருக்கைலாய பரம்பரை பெருங்குளம் செங்கோல் ஆதீனம் குரு மகா சன்னிதானம் ஸ்ரீ சிவபிரகாச தேசிக சத்யநாராயண பரம்பராட்சிய சுவாமிகள், ஸ்ரீமத் போகர் பழனி ஆதீனம் குரு மகா சன்னிதானம் ஸ்ரீ சிவனானந்த புலிபாணி பாத்திர சுவாமிகள், ஜப்பானிய சிவ ஆதீனம் பாலகும்ப குருமுனி சுவாமிகள் ஆகியோரது திருக்கரங்களால் ஆலயத்தின் அடிக்கல் நாட்டு விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. தொடர்ந்து சிறப்பு யாக பூஜையும் ஆதித்தனங்களுக்கு சிறப்பு மரியாதை செய்தல், அதனைத் தொடர்ந்து ஆதித்தனங்களில் ஆசுரை நடைபெற்றது. தொடர்ந்து ஆதித்தனங்களுக்கு சிறப்பு நினைவு பரிசு வழங்கி சிறப்பிக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து சிவனடியார்களுக்கு வஸ்திரதானம் வழங்கி சிறப்பு சேர்க்கப்பட்டது. பின்னர் பழனி மீனா நாட்டிய குழுவின் பரதநாட்டிய கலை நிகழ்ச்சி நடைபெற்றதை தொடர்ந்து விழாவில் கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் அறுசுவை உணவு அன்னதானமாக வழங்கப்பட்டது. இவ்விழாவில் திருமுறை காவலர் பாவை சசிகுமார், தொழில் அதிபர் ஜெகன்ராம்ஜி ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். உண்மையிலேயே பாராட்டுதலுக்கும் போற்றுதலுக்கும் உரிய ஒரு நல்ல செயலாகும். இது இந்த பகுதி மக்களுக்கு மட்டுமல்ல, பல்வேறு நாடுகளிலிருந்து வரக்கூடியவர்களுக்கு ஆன்மீகத்தை புகட்டுவதாக, அவர்கள் உடல்நலத்தை பேணுவதாக, உடல் பணி ஆன்ம பணி பிணி என்று சொல்லப்படுகின்ற அந்த பசி பிணியும் அவற்றையெல்லாம் போக்குவதற்காக அன்னதானமும் இங்கே நிகழ்த்தவிருப்பதும், சுற்றுச்சூழலை காக்கும் வண்ணம் வனம் சிறிய வனம் ஒன்று நட்சத்திர மரக்கன்றுகளோடு கூடிய வனம் ஒன்று அமையப்பெற இருப்பதும் உண்மையிலேயே வரவேற்க தகுந்த ஒரு நல்ல நிகழ்வாகும். இத்துடன் நிகழ்வுகள் நிறைவு பெற்றது. வணக்கம்.